ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேதை பொருத்தம் இல்லாம திருமணம் பண்ணி, எங்க வாழ்க்கையில துன்பம் இல்ல, துயரம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசலாம். அது பேசவும் முடியும். அது உண்மையும் கூட தான். எதனால? உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது, பேதை பொருத்தம் அப்படிங்கிற இந்த முக்கியமான பொருத்தம் இல்லாம இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில துன்பம் வரும், துயரம் வரும்ங்கிறது எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ, அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜாதகப்படி. திருமணம் ஆகக்கூடிய அந்த காலங்கள்ல வந்து அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு யோகமான திசா நடந்திருந்ததுன்னு வைங்களே, அப்படி யோகமான திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த யோகமான திசா நடக்கக்கூடிய அத்தனை வருஷங்களுமே அந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து யோகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். துன்பம் வாராது, துயரம் வாராது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் அந்த யோகமான விஷயம், அந்த யோகமான காலங்கள் அப்படிங்கிறது காலம் முழுவதுமே இருக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.